கைலாசத்தில்
அப்படி கொழுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் 14 உலகத்தையும் இறைவன் படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்து 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களையும் படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையும் கற்பைக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சு முதல் ஆண்டவன் படைத்து சிறிய உயிர் சிற்றெரும்பு பெரிய உயிர் மத யானை ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமலை போன்ற மானிட மனுக்களையும் படைத்து மரம் செடி கொடி பயிர் புல் போன்ற இலைத்தாவரங்கள் ஆடு மாடு கன்றுகாடைகள் அதனையும் படைத்து அப்படி படைத்த ஆண்டவனாகிய சிவபெருமானாகப்பட்டவர் இரவு என்றும் பகல் என்றும் 2 நாளிகையை உண்டு செய்தார். இரவு பகல் அப்படின்னு சொன்னா பகல் 30 நாளிகை இரவு 30 நாளிகை. பகல் 30 நாளிகைன்னு சொன்னா அதுவே 12 மணி நேரம். 60 நாளிகைன்னு சொன்னா அதுவே 24 மணி நேரங்கள். இப்படி ஒரு நாள் ஒரு பொழுதையும் ஆண்டவன் படைத்து படைத்த உலகமெல்லாம் ஆண்டவன் காத்து ரசிக்க வேண்டும் என்று காத்து ரசிக்கும் சாச்சா சிவபெருமானாகப்பட்டவர் உலகத்திற்கு எப்படி வெளியிறந்து வருகின்றார் தெரியுமா? படைத்தா சிவன் உலகம்
பகவானையா? நான் யாருன்னு கேட்டேன், நீ என்ன சொன்னேன்? உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் யாரையம்மா வணங்கி வருகிறார்கள்? அவர் அப்போ உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் படி இழந்து வரும் போது உடையவனாகப்பட்ட கடவுளாகப்பட்ட உங்களைத்தானே வணங்கி வருகிறார்கள். அப்போ உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் உங்களை வணங்கி வரும்போது காலையிலேயும் மாலையிலேயும் எனக்கு தெரியாம யாரோ இரு பேர்களை நீங்கள் வணங்கி வருகின்றீர்கள். அவர்கள் 2 பேரும் யாரு? ஏன் நீங்கள் அவர்களை வணங்கி வருகின்றீர்கள்? அம்மா பார்வதி, உலக மக்களை எல்லாம் உடையவன் படி இழந்து காத்து ரசிக்கும் சாட்சாதி சிவபெருமான் மக்களுக்கெல்லாம் நான் எப்படி இருக்கிறேன் தெரியுமா? ஒன்றாண்டி சிவ உடையவன் கரண்டி யாரு? கரண்டி யாரு?
என்ன இப்ப பாக்க கரெக்ட் வச்சு சொல்றோம்ல அந்த உடனே கடவுள் நினைச்சா போட்டுருவாரு அவங்க பீசியடி மாத்திடுவாரு ஐயா உயர்மேனே அந்த பகவான் உயர்மேனே பகவான் வராரு சரி வரட்டும் வரட்டும் பகவானுடைய அனுகிரகம்லாம் அவர் போக தீர்வு கொடுக்க முடியுமா அப்ப 8 திசையும் 16 கோணங்களும் அடியேன் தான் பார்வதி ஆக மொத்தத்தில் ஆண்டவன் நான் இல்லைன்னு சொன்னா அகில உலகம் இல்லை இந்த பகவான் நான் இல்லையானா உலகம் கிடையாது அம்மா சிவனாரும் இல்லையானா சிவ உலகம் கிடையாது அம்மா கடவுள் நானும் இல்லையானா கடவுள் இல்லையானா அடிவுலகம் கிடையாது அம்மா அடிவுலகம் கிடையாது அப்படியே பார்வதி ஆண்டவன் நான் இல்லைன்னு சொன்ன அகில உலகத்திலே அணுவும் அசையாது நான் அசைந்தால் அசையும் இந்த அகில உலகம் எல்லாம் நான் நகர்ந்தால் நகலும் நான் படைத்த உலகம் பார்வதி என்று ஆண்டவன் பார்வதியை அழைத்து 10 பொருளுக்கும் அர்த்தமாகவே சொன்னார் பார்வதி நம்பினாளா இறைவன் மீது அவளுக்கு நம்பிக்கை இல்லாம ஏன் ஆண்டவன் வலது கண்ணு சூரியன் இடது கண்ணு சந்திரன் சொல்லுதாரு அன்று ஒரு நாளையில் ஆதிகள்ளி கையிலே அரணாருக்கும் பார்வதிக்கும் சிவன் பெரியவரா சக்தி பெரியவரா அப்படின்னு ஒரு தர்க்கம் வந்துச்சு அப்போ பிரம்மதேவன் வந்து சிவனுக்கும் சக்திக்கும் நடந்த தர்க்கத்தை தீர்க்கணும்னு சொல்லி உங்க உடம்பிலே நான் பாதியும் என் உடம்பிலே நீங்க பாதியும் சரி பாதிக்கு பாதி பங்கெடுத்து இணைந்து கொண்டோம் அப்ப சக்தியும் சிவனும் சேர்ந்ததுனால சகல உலகம் அப்ப எனக்கு இடப்பாக நீங்க உங்க உடம்புல இடம் கொடுத்தீங்க இப்போ வலதுகன் சூரியன் நீங்களா இருந்தா இடதுகன் சந்திரன் நானாத்தானே இருக்கணும் ஏன் இந்த ஆண்டவன் அதை சொல்லல அப்படியானால் இந்த ஆண்டவனை இன்னைக்கு நாம பரிசோதனை பார்க்க வேண்டும் என்று இறைவனுக்கு தெரியாமல் பின்னால் வந்து இருகரம் எடுத்து இறைவனின் திருக்கண்களை உரைக்க பகவான் கண்ணை மறைத்த போது உலகம் எப்படி இருக்குதையானா அந்த பகவான் கண்ணை பொத்தும் போது உலகம் இருளா அது ஈசன் கண்ணை பொத்தும் போது உலகம் இருளா அந்த கடவுள் கண்ணை பொத்தும் போது கடவுள் கண்ணை பொத்தும் போது சாமி காலி உலகம் இருளா அப்போ இருள்மயமாய் இருக்கும் போது ஈசன் என்ற சிவபெருமான் ஏய் பார்வதிக்கு 10 பொருளுக்கும் அர்த்தங்களை சொல்லியும் நம்ம மீது உள்ள நம்பிக்கை இல்லாம இரு கண்களையும் மறைத்து விட்டாரே உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் திக்குமுகம் தெரியாமல் திணறி தவிக்கிறார்கள் அல்லவா தேவர்களுக்கும் மூவர்களுக்கும் திக்குமுகம் தெரியாமல் இருட்டுக்குள்ளே இப்படி அவங்க நின்ன இடத்துல அசையும் பொருள் அசையவில்லையே அவரவர்கள் அப்படியே நின்று விட்டார்களே உலக மக்களுக்கு நம்ம ஒலி கொடுக்கணும்னு சொன்னா பார்வதிக்கு நம்ம 2 கண் இருப்பதுதானே தெரியும் 3வது கண் நெற்றிக்கண் இருப்பது இந்த பார்வதிக்கு இதுவரைக்கும் தெரியப்படுத்தியதில்லை ஆனா இன்னைக்கு நாம 3வது கண் நெற்றிக்கண்ணை திறக்கணும் நீண்ட ஒலி கொடுக்கணும் என்று நீல கண்டனம் பகவான் நெற்றி கண்ணை பகவான் திறப்பாரா நீண்ட ஒலி கொடுப்பாரா நெற்றி கண்ணை பகவான் திறப்பாரா திறப்பாரா
அந்த அக்கினி பொறியை வந்து யார் பிறக்கிறார்? ஆங்கார ஓங்கார வடிவங்களாக வீரம் பல்லும் விரி சடையும் விரித்தானும் தலமுடியும் ஓரமாயும் கோரப்பல்லும் கோரமுக கண்ணழகும் உச்சி கண்ணிலே இருந்து காளி அம்சமாக ஒரு பெண் வந்து பிறந்தார். ஆண்டவன் அப்பெண்ணை அழைத்தார். அம்மா பெண்குடியே, உச்சி கண்ணிலே நீ வந்து பிறந்ததினால காளி அம்சமாக இருந்ததினாலே இன்றைய நாள் முதலாக உனக்கு உலக சக்தி உச்சிமாகாளி, உலக சக்தி உச்சிமாகாளி என்று உடையவன் பெயரை கொடுத்து அவளை வடக்கு வாசல் கோட்டையிலே வரிசையோடு ஆண்டவன் வடக்குவார் செல்வியாக அமர வைத்தார். அப்படி அமர வைத்த ஆண்டவனாகிய பகவானுக்கு அவர் ஆங்காரம் கொண்டு கண்களை திறந்ததுனால ஆண்டவனுக்கு அங்கமெல்லாம் ஒரே வேர்வை. நமக்கு இப்ப வெயிலுக்குள்ள இருக்க முடியலையே, வெக்க அடிக்கி கட்டி போட்டு அடைச்சாலும் நமக்கு வேர்வை வேர்க்கத்தானே செய்யுது. அப்போ ஆண்டவனுடைய கண்ணுல இருந்து அங்கார பொறிகள் அக்கினி பறக்கும்னு சொன்னார். அவர் உடம்பெல்லாம் அந்த வெக்கையை தாங்க முடியாம ஆண்டவனுக்கு வேர்வையை சுரந்து கைலாசத்திலே வெள்ளமா கரை புரண்டு வருகிறது. அப்ப இந்த ஆண்டவன் பார்த்தார், நம்மளுடைய வேர்வையே ஒரு உப்பு தண்ணி, இது பூமியிலே கலந்தால் பூலகத்துக்கு ஆகாது என்று நாமல் வேர்வையானதை நாம என்ன செய்யலாம் என்று 1008 சடாமுடியிலே ஒரு முடியை உழைத்து ஆண்டவன் அதை அங்கமெல்லாம் துவட்டினார். அங்கமெல்லாம் துவட்டி அப்பமும் அந்த வேர்வை துளியில இருந்து சடாமுடியில இருந்து 10 துளி வேர்வை பூமியிலே விழுந்தது. இதை நாம சும்மா விடக்கூடாது என்று ஆண்டவன் தன் சடாமுடி பாரத்தை ஒரு கரையாக வளைத்தார். 10 துளி வேர்வையை 10 கடலாக மாற்றினார். அதான் இன்னைக்கு நம்ம பூலகத்துல கடற்கரையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். கடற்கரைவன் தம்பி இருக்கான். கடற்கரைன்னு சொன்னா என்னத்தை சொல்லுவேன்? கடல் கரை, கடற்கரை. அப்போ ஆண்டவன் தன் சடாமுடியை ஒரு கரையாக்கி 10 துளி வேர்வையை 10 கடலாக மாற்றி 10 கடல்களுக்கும் ஆண்டவன் எப்பேற்பட்டவை உடுத்துறா தெரியுமா? பொங்கு சம்பாத்தி ஒரு கப்பா, பொங்கு சம்பாத்தி ஒரு கப்பா, ஒன்றாம் கடல் ஒரு கடலா, கங்கை எச்சாந்தி ஒரு கப்பா, கருப்பு கடல் இரண்டாம் கடல்,
சார்பாக நாமளுக்கு அள்ளி பணம் கொடுக்க வேண்டும் என்று அருமை குட்டி சார்பாக துர்கேஷ் பாண்டி இவர்கள் சார்பாக அள்ளி பணம் கொடுக்க வேண்டும் என்று அன்பு கரத்தோடு நாமளுக்கு 101 லட்சத்தை பரிசாக அள்ளி கொடுத்து உள்ளார். நாமளுக்கு பரிசளித்த செல்வ சீமானின் குடும்பம் எல்லாம் உச்சார் பெற்றார் உறவினர்கள் எல்லாம் பத்திரகாளி அம்மன் அருளால் எப்படி வாழணும் தெரியுமா? வாழ வேண்டும் வளர வேண்டும் வாழ வேண்டும் மாலை முருகா மாலை முருகா அப்படியாக நாகலோகப்பட்டணத்திலே நாகராஜனும் நாகக்கண்ணியுமாக இரு பேர்கள் எப்படி வாழ்ந்து வருகின்றார்கள்? அவர்கள் மன்னவனும் தேவியுமா மனமை இன்று வாழ்ந்துவார் கொண்டவனும் தேவியுமா உணமுடனே வாழ்ந்துவார் எனக்கு தாயன்னை போல எனக்கு பிரியா தோழர் போல நல்ல நாடும் போல ஒருத்தமுடன் வாழ்ந்துவார் சீசனும் போல சிறப்போடு வாழ்ந்துவார் ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு ஒத்துமைய வாழ்ந்துவார் ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையாகவே வாழ்ந்து வருகின்றார்கள். நகமும் சதையும் எப்படி இருக்கும்? கணவன் மனைவி அதை போல் இணை பிரியாம நகத்தை விட்டு சதை பிரியுமா? சதையை விட்டு நகம் பிரியுமா? லேசா ஒரு கல்லை தட்டி கால கீழே விழுந்துட்டோம்னு வை, அந்த நகம் பிஞ்சு போச்சு அப்படின்னா இருக்கும் வேதனை தாங்க முடியாது. அப்போ இந்த நாகராசனையும் நாகக்கண்ணையும் அதை போல ஒரு வீணையும் நாகம் போல பூவும் நல்ல நாரும் போல் ஒருத்தமோடு வாழ்ந்து வருகின்றார்கள். அப்படி வாழ்ந்து வரக்கூடிய காலத்தில் நாகராஜனுக்கும் நாகக்கண்ணைக்கும் மண் உச்சுக்குள்ள இருந்தா இவங்களுக்கு மகிமை கிடையாது. ஏன் அப்படின்னா மனித தலையோடு நாகத்தின் உடலோடு இருக்கு இவங்க தெய்வ பிறவியாகவே இருந்து வருகிறார்களே, மண்புச்சுக்குள்ள இருந்த மகிமை இல்லைன்னு சொல்லி பார்த்தா பார்வதாதேவி கைலாசத்தில் இருந்து தெய்வலோக சித்தர்களை வரவழைத்து மாடமாளிகை குடகோபுரங்களை கட்டி கொடுக்க சொன்னார். அப்பேற்பட்ட மாடமாளிகையும் குடகோபுரங்களோடு இன்னும் எப்படி வாழ்ந்து வருகின்றார் தெரியுமா? அங்கே மண் இருக்கு மனை இருக்கு மண் இருக்கு மனை இருக்கு மண்ணால உறைவும் இல்லை பொன் இருக்கு பொருள் இருக்கு பொன்னால குறைவும் இல்லை ஏழைய கோபுரமா இது ஒரு மண்டபமா
எக்கச்சக்கமான பணமும் இருக்கு. ஏகபோக சவதி இருந்து என்ன செய்ய? அதானே ஏகபோக சவதி இருந்தாலும் வீட்டுல நிம்மதி இருக்கணும், மனதிலே சந்தோஷம் இருக்கணும். அப்போ இந்த நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் இத்தனை செல்வாக்கு இருந்தும் இறைவன் அவர்களுக்கு குறைன்னு ஒண்ணு வைத்து விட்டார். அதாவது மண் உலகிலே மனிதர்களுக்கு வாழ்வும் இருக்கும், தாழ்வும் இருக்கும், இன்பமும் இருக்கும், துன்பம் இருக்கும், லாபமும் தான் நட்டமும் ஒண்ணு இருக்கு இல்லையா? இன்பம் வரும்போது சந்தோஷப்படக்கூடாது, அதே மாதிரி கஷ்டம் வரும்போது நம்ம கஷ்டப்படும் போது ரொம்ப கண்ணீர் விட்டு அழக்கூடாது. கஷ்டத்தையும் தாங்கணும், அதே மாதிரி லாபத்தையும் தாங்கணும். அதாவது லாபம்னு ஒண்ணு இருந்தா நட்டம்னு ஒண்ணு இருக்கு, தெய்வம்னு இருந்தா தீய சக்தின்னு ஒண்ணு உண்டு இல்லையா? இன்னைக்கு ராத்திரி எனக்கு நேரம் வந்து சிவனே பேசினார் கனவுல, அப்படின்னு யார்ட்டையும் சொல்லக்கூடாது. அப்படி நீ சொல்வையானால் மறுநாள் அந்த கனவு வர மாட்டாரு. ஆகையினால இன்னைக்கு கண்ட கனவு வந்து யாருக்கும் சொல்லக்கூடாது. அவன் நேற்று வந்து எனக்கு அம்மா 10 நாள் எனக்கு அருள் செய்யலாம். ஆமா எனக்கு ஒரு விதை கிடைக்கும் இருக்க, எப்ப கிடைக்குது எனக்கே தெரியல. விதை மாத்திரம் கிடைக்குமா உங்களை நான் மதிப்பேனா இருக்கு வாரேன், வரவே மாட்டேன். சில்லை இல்லாம தான் ஜனப்பட்டு புதையில உனக்கு கடவுள் பெருசா கொடுப்பாரு பாரு, பெரிய பெரிய புதையெல்லாம் கொடுப்பாரு. அப்போ இந்த ஆண்டவனாகிய பகவான் படைத்த உலகத்துல மக்களுக்கு இத்தனையும் இருந்தாலும் ஒரு வீட்டுல குழந்தை செல்வம் இருந்தா தான் அந்த வீட்டுக்கும் மதிப்பு, குடும்பத்துக்கும் குளம் தலைக்கும். குளம் தலைக்கணும்னு சொன்னா ஒரு குழந்தை வரம் வேணும். கேட்கக்கூடிய நேரத்திலே நமக்கு மறுபடியும் சொல்லக்கூடிய பாடல் வந்து பழையபடி நமக்கு 50 லட்சத்தை அன்போடு பண்போடு அர்ப்பணித்து செய்திருக்கிறார். அந்த பாடலுடைய அன்பும் பண்பும் பாடமும் இந்த சிறு வயதிலே இப்படி ஒரு குணம் இருக்கும் சொன்ன அவர் இன்னும் வளர வளர எவ்வளவு கல்வி பெருகும், கல்வி பெருகி கலைஞர்கள் உயர்ந்து நல்ல விரல்கள் கேணக்கள் இருக்கும், கேணக்க அங்கே கணக்கள் வெள்ளம் பொழிச்சு முதலாகும் கைய நல்ல கேணக்கள் கைய நல்ல கேணக்கள் அவனுக்கு கத்த மொழி சூதாடும், ஆளுக்கு கருத்த மொழி சூதாடும். பேரன் பேத்தி மேல அவ்வளவு அன்பியா? பேத்தி மேல அவளுக்கு ரொம்ப அன்பு. அதுதான் என்ன பிள்ளைகளை பெற்றெடுத்தாலும் தாய் தகப்பன் வளர்ப்பதை விட இந்த பாண்டி தாத்தா தான் ரொம்ப வளர்ப்பாங்க பாத்துக்கோ. இப்ப தாய் தகப்பங்க வளர்ப்பே கிடையாது, பெத்து எடுத்தாச்சு அப்படின்னா தாத்தா பாட்டி கையில தானே. அப்பேற்பட்ட பேரன் பேத்தி மீது அன்பு கொண்ட செவிஷா பாண்டியன் அவர்கள் அன்பு கரத்தாலே அள்ளி பணம் கொடுக்க வேண்டும் என்று செவிஷா பாண்டியன் அவர்கள் சார்பாக மீண்டும் நாவலுக்கு 101 லட்சத்தை பரிசாக அள்ளி கொடுத்து உள்ளார்கள். கலை மகளின் திருமையினாலே கல்வி பெருகி இந்த முகம் போனாலும் தங்க முகமாகி இந்த வயது போக இன்னும் பல்லாண்டு வாழ்க வாழ்க என்று அம்மனை பிரார்த்திக்கிறோம் ஐயா. அப்படியாகவே நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் நாகலோக வட்டரத்தில் மண்ணு மனை இருக்கு, பொண்ணும் பொருள் இருக்கு, சொத்து சுகம் இருக்கு, ஏகபோக வசதி, எக்கச்சக்கமான செல்வாக்கு. உலகத்திலே மனிதனுக்கு எத்தனைதான் பொன் பொருள் நிறைந்திருந்தாலும் பொக்கிஷங்கள் நிறைந்திருந்தாலும் உலகத்திலே மக்களுக்கு செல்வத்திலே சிறந்த செல்வம் என்ன செல்வம்? எனக்கு
பொண்டாட்டி செல்வம். ஏன் பொண்டாட்டி செல்வமா இருக்கா? செல்லமா வச்சுக்கிட்டு சொன்னா சாப்பாடு போடுறதுக்கு போய் கொடுக்க மாட்டேன். செல்வத்திலே செல்வத்திலே சிறந்த செல்வம் உலகத்திலே நீ பொண்டாட்டி செல்வம்னு சொல்லுதிய. பொண்டாட்டி செல்வம் ஏன் அப்படி இருக்கு? அவ இல்லைன்னு சொன்னா 3 நேரம் சாப்பாடு கிடைக்காது. அப்படியா? காலையில எந்திரிச்ச உடனே நல்ல பெட் காபி வந்துடும். பெட் காபியை குடிச்ச உடனே குளிச்சுட்டு வந்த உடனே மதிய போல இட்லி கொண்டு வந்துருவேன். அதை சாப்பிட்டு முடிச்ச உடனே மத்தியானம் 2-3 கறியோட அப்பளத்தோட சாப்பாடு கொண்டு வருவேன். அதுக்கப்புறம் நைட்ல தோது போல தோசைனா தோசை, புரோட்டானா புரோட்டா, இல்ல சப்பாத்தி, ஒரு 5-6 சப்பாத்தியை கொண்டு வருவேன். அதை சாப்பிட்டுட்டு 4 பழனி வாழைப்பழத்தை கொண்டு வருவேன். தெரியும் சரி சொல்லணும்னு சொன்னா இந்த 4 வயலி பழம் தான் கொண்டு. சரி அப்போ பொண்டாட்டி இருந்தாலும் உங்களுக்கு 3 வேளையும் சாப்பாடு. ஆமா. பொண்டாட்டி இல்லைன்னா குடிக்க கொலைக்கு கஞ்சி கிடையாது. அதுதான் நீ பொண்டாட்டியே பெரிய செல்வமா சொல்லுதே. சரி பரவாயில்ல, நீ உன் பொண்டாட்டியே செல்வமாக வச்சுக்கோ, பார்த்து வச்சுக்கோ. செல்வத்திலே சிறந்த செல்வம் நீ பொண்டாட்டி செல்வம்னு சொல்லுத தாத்தா. உலகத்திலே சிறந்த செல்வம் அது அல்ல. மக்களுக்கெல்லாம் செல்வத்திலே சிறந்த செல்வமே மதலை செல்வம் தான். கனியிலே சிறந்த கனியே பிள்ளை கனிதான். சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்தே பிள்ளை சொத்து. அப்பேற்பட்ட பிள்ளை சொத்து இல்லாமல் நாகராஜனுக்கும் நாகக்கண்ணி வெண்கொடிக்கும் ஒரு நாள் தினத்திலே நாகராஜனை அழைத்த நாகக்கண்ணி பிள்ளையில்லா கவலை கொண்டு மன்னவனை அழைத்து மன கவலையை சொல்கிறார். ஏ என் கணவா ராஜமன்னா, இது நாள் இதுவரைக்கும் இந்த நாகலோக பட்டணத்திலே உங்களுக்கு நான் மனம் முடித்து வந்து 12 வருடம் ஆச்சு. இன்னுமே நாமளுக்கு ஏன் மன்னா ஒரு குழந்தை செல்வம் இல்லை. மன்னா முற்பது வயதும் ஆச்சு, பிள்ளை இல்லை. மன்னா 40 வயதாச்சு, நாட்டையால பிள்ளை இல்லை. 50 வயதும் ஆச்சு, வயதும் ஆச்சு, ஆண் குழந்தை நமக்கு இல்லை. ஒரு ஆண் குழந்தை நமக்கு இல்லை. மன்னா பிள்ளை இல்லா வாசல், பிள்ளை கூட வாசல். மதலை இல்லா வாசல், மாநிலத்தார் வரவே. குழந்தை இல்லா வாசல், மன்னா வாசல். மன்னா குடும்பத்தாரும் வரவே. பிள்ளையில்லா வாசலுக்கு பிச்சை கூட வாங்க மாட்டார்களே மன்னா. மதலை இல்லா வாசலுக்கு நம்ம மாநிலத்தார் வர மாட்டார். குழந்தை இல்லா வாசலுக்கு குடும்பத்தார் கூட வர மாட்டார்களே மன்னா. குழந்தை இல்லா வீட்டுல பிச்சைக்காரன் கூட பிச்சை வாங்க மாட்டுக்காமனா ஏன் வாங்க மாட்டுக்கான்? பிள்ளை இல்லா வீட்டுல சாப்பாடு வாங்கி சாப்பிட்டா அவனுக்கு அன்ன தோசம் பிடிக்குமா? அதுக்குத்தான் பிள்ளை இல்லா வீட்டுல இன்னைக்கும் பிச்சையை இடம் எடுத்து சாப்பிட மாட்டாங்க. அதைத்தான் விவரம் கட்ட பண்ணாரா போய் அங்க பிச்சை வாங்க மாட்டோம்க்கா. ஏன் விவரம் 5-6 குழந்தைகள் இருக்குன்னு சொன்னா அங்க அளவா பொங்குவாங்க, அழகா சாப்பிடுவாங்க. அப்ப பிச்சை மீறாது. ஒரு கணவன் மனைவி இருக்க விட்டு அப்ப அவங்களுக்கு கூட குறைய கொஞ்சிருவாங்க. சாப்பாடு மிச்சமா இருக்கும். வேணும் புத்தகம் வாங்கிக்கலாம். அங்க
இந்த புள்ளைக்காரர் என்ன சாப்பிட்டாரு கேட்டேன். அவர் என்ன சாப்பிட்டாருன்னு கேட்டேன். அவரும் வாங்கிதான் சாப்பிட்டாரு. அப்ப சிறுசும் சரியில்லை பெருசும் சரியில்லை. அவர் ரெண்டுமே வாங்கிதான் சாப்பிடுறது. ரெண்டு கலண்டாப்ப. ஆமா பத்திக்கு ஆகாதாப்ப. ஆமா. அப்போ இந்த நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் உள்ள இல்லையே நமக்கு பெரும் கவலையாகி போச்சு. முதல்ல இல்லையே நமக்கு மனக்கவலையாகி போச்சு மன்னா. இது நான் இதுவரைக்கும் நான் என்ன பாவம் செய்தோம் தெரியல. ஆவை அடித்தேனோ அறக்கொடுமை செய்தேனா நான் ஆவைத்தான் அடித்தேன் அறக்கொடுமை செய்தேன் வைத்தார்கள் அடைக்கல மன்னா வைதறிய செய்தேன் ஓட்ட நாளை மறக்க ஓட்டு ஓட்டலந்த தோசை உண்டா பட்டர நெல்லதில பரமாக கலந்தேனா அண்ணா கண்டுச்சு நான் பாலிட்டோம் கடந்து நானும் உண்டிட்டேன் தாயும் இல்லா பிள்ளைகள் ஓங்கி தலையதில் அடித்திட்டேன் வாதா இல்லா மதல்லைகள் வாங்கி மண்டையில கொட்டிட்டேன் அம்மா இல்லா மதல்லைகள் அம்மா இல்லா மதல்லைகள் அண்ணா அடித்தேனோ தலையதில் ஒருத்தினானா மலடா உலகில் வேறே மலர் கையாலே வளர்ந்த காணாமத்து மலடா வீட்டை சுற்றி ஓடிவார் அந்த வெள்ளாடு மலடா வீட்டை சுற்றி ஓடி வரக்கூடிய வெள்ள பூனை மலடாச்சு வேலையில மேய்ந்து வர வெள்ளாடு மலடாச்சு குப்பையில மேய்ந்து வர என் குப்பை கோழியும் மலடா போச்சு மன்னா நீனாத கடாரி ஒன்று அந்த எரும மாடு குளர மலடா போச்சு நான் தான் மலட்டு பெண்ணா இருக்கேன் நான் தொட்டதெல்லாம் மலடா போகணுமா அப்படின்னு சொல்லி நாகராஜனை அழைத்த நாகக்கண்ணி கண்ணீரை வடிக்கிறார் கவலை கொண்டு நிற்கிறார் அப்படியாகவே கண்ணீரை வடித்து கவலை கொண்டிருந்த போது நாகராஜன் நாகக்கண்ணி அழைத்து உனக்கு பொங்குது ஒரு அது மாதிரி எனக்கும் பொங்குது. என்னது பொங்குது? கண்ணீர் கண்ணீரா? வேற பொங்கல் நான் வந்தேன். பொங்கல் தான் பொங்கு நீ பொங்குதுன்னு ஆமா அடுப்புல பொங்குதுன்னு நான் நினைச்சிட்டேன். ஆமா பொங்குச்சுன்னு சொன்னா எல்லாருமா அப்படியே இறக்கி வச்சு இலையை போட்டு நீ சாப்பிடுவோம். எப்ப பார்த்தாலும் சாப்பிடுறதுலே இரு. அம்மா சாப்பிட்டா அதுக்குள்ள இருந்து அரகரை போட்டாலும் சோத்துக்குள்ள இருக்கான சொக்கனாரு சரிதானே? பாட்டா இருந்தாலும் மத்தியானம் எத்தனை மணிக்கு சாப்பிடுறேன்னு கவனம் இருக்கணும். மடக்கி சோறு போடுவாங்க, கவலைப்படாத, சாப்பிட்டு தான் உன்னை அனுப்பி வைப்பாங்க. சாப்பாட்டுக்கு எந்த குறவும் இல்லை, சாப்பாட்டுக்கு எந்த குறவும் இல்லை. சரியான சாப்பாடு, சரியான ஏற்பாடு. நம்ம என்ன கேட்டோமோ அத்தனை வாங்கி தராங்கல்ல. இதுதான் நல்ல ஒரு அதாவது ஊருக்கு வந்தாலும் போறாது, கோயில்ல வந்து வில்ல அடிச்சோம் துட்டு கொடுத்தாங்க வாங்கிட்டு போனோம்னு கிடையாது. அந்த ஆலயத்துல நமக்கு எவ்வளவுதான் கோடி கோடியா கட்டுக்கட்டா நோட்டை கொடுத்தாலும் குணத்துக்கு ஈடாகுமா? பணத்தை கொடுத்தா குணத்துக்கு ஈடாகுமாயா? பணம் எவ்வளவுதான் எடுத்தாலும் கொடுக்கக்கூடிய குணம்னு ஒண்ணு இருக்கணும், அன்பு இருக்கணும், மரியாதை இருக்கணும். நம்ம நேத்து வந்த உடனே காபி வேணுமா, தண்ணி வேணுமா, வீடா, வசதியா, சாப்பாடா, என்ன வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க பாரு. அதுதான் ஒரு தொழிலாளிக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு, குணம், அன்பு. இல்ல ஒருவேளை வெண்ணி இருக்குன்னு கிடைச்சு கேட்டேன். போகும்போது உனக்கு ஒரு 165 ரூபாய் தாரேன் போட்டுக்காத போற வரையில தண்ணி நீ வாங்கி கொடுப்பா மாட்டுல அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொன்னேன். சரிதானே? அப்போ பணத்துக்கு நம்ம வில்லடிக்க வரல, குணம் இருந்தா தான் அன்புக்குத்தானே நம்ம அடிமையாக முடியும். அதே போல நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும்
எத்தனையோ பணம் செல்வாக்கு இருந்து நமக்கு ஒரு பிள்ளை வரம் இல்லாம போச்சேன். அப்படி என்று நாகராஜனை அழைத்த நாகக்கண்ணி எங்கனவா ராஜ மன்னா எங்கனவா ராஜ மன்னா அண்ணா மல்லி ஒரு பாத்தி மலையாளம் பேருவாதி மல்லி கட்டி பூஜை செய்ய மதலை இல்லாம
ஏன் மன்னா நான் மட்டும்தான் மலரா இருக்கிறேனா? நான் தொட்டதெல்லாம் மலரா போகணுமா மன்னா? கையாலே வளர்த்த கன்றுகள் கூட மலராய் போய்விட்டது. அப்படி இருக்கும் போது நான் வளர்த்த அந்த ஆடு மாடு கோழி குஞ்சு அத்தனையும் சடைச்சதுன்னு சொன்னா ஆடு சடைத்து ஆடு மனஞ்சடைத்தா போறேன் 4 நாளைக்கு. அப்படி இல்ல நான் கல்யாணம் முடிச்சு கொடுத்தாலும் ஒரு சொந்த பந்தமா என்ன பண்றதுக்கு நான் மதினி வீட்டுக்கு போறேன், என் சமந்தாரி வீட்டுக்கு போறேன் அப்படின்னு அங்க போய் 4 நாளைக்கு இருக்கலாம். அப்போ எனக்கு ஆணும் இல்ல பெண்ணும் இல்லையே, நான் யாரை நம்பி எங்க போக? நான் பாவி மனம் ஜனைத்தான் பாங்கிடத்துல தான் விடணும் மன்னா. அப்படி இருக்கும் போது இந்த இறைவன் ஏன் இன்னும் நாமளுக்கு ஏற்கும் பிள்ளை கொடுக்கவில்லை? கூலி வீரிப்படியா Yeah.
செய்ய துணிந்தவர். அப்படி இருக்கும் போது சந்திரகாளி கிருமை இருக்குமா? 10 பைசா 100 வயசுலயும் பிறந்தவன். ஆமா. அதனால் நீ அஞ்ச வேண்டாம், அலைய வேண்டாம், கவலை உனக்கு வேண்டாம். தீராத வினைக்கு தெய்வம் தான் துணை என்று சொல்வார்கள். தெய்வத்தின் மேல பாரத்தை போட்டு நம்ம புள்ளி வரம் வேணும்னு சொன்னா பெருந்தவங்களை செய்ய வேண்டும். மதுரை வரம் வேணும்னு சொன்னா மணித்தவங்களை செய்ய வேண்டும். பார்வதி அப்படின்னு நாகராஜனும் நாகக்கண்ணியும் என்று பகவானையும் பார்வதாரையும் மனதை எண்ணிக் கொண்டு நாகலும் வட்டணத்திலே சேர்ந்து எப்படி தவம் இருந்து வருகிறார்கள் தெரியுமா? வெள்ளி சமாதான மூலிகை, வெள்ளி சமாதான மூலிகை, வெள்ளி சமாதான மூலிகை, தலைமொழிகை, தலைமொழிகை, பெரதம் அது இருந்து வராயும், அந்த பெரதம் அது இருந்து வராயும்,
சொல்லவில்லை. அப்பந்தான் நாகராஜனும் நாகக்கண்ணையும் பார்த்தாரு. ஏன் இன்னும் ஆண்டவன் அவனுக்கு எந்த முறம் கொடுக்கவில்லை? நாம ஒருவேளை தவத்திலே குற்றமுறை வைத்து விட்டோமா? தவறான முறையிலே நம்ம தவத்தை செய்து விட்டோமா அப்படின்னு கண்ணீரும் கவலையும் கொண்டு கவலையை தாங்க முடியாமல் ஆண்டவனை எண்ணியே அழுது புலம்புகிறாரு. ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, சம்போ சங்கரா, அடியார் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா, இந்த அடியார் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா. நாகராஜனும் நாகக்கண்ணையுமாக நாகலோக வட்டணத்திலே இப்படி 26 வருடங்களாகவே இருந்து தவங்களை செய்து வருகிறார்கள். 12 வருடங்களாக இவர்கள் பாடத்தவம் இருக்கும் போது இறைவன் சிவபெருமான் வராமல் இருக்க கண்டார். இனி இந்த நாமல் அழுது புலம்பிய ஆண்டவன் வரவில்லை என்று ஏறிட்டு பார்க்க, அப்போ இவர்கள் தவம் இருக்கும் போது ஆண்டவன் இவர்கள் தவத்தை கண்டும் காணாததை போல உலகமெல்லாம் அன்னைக்கு படி இறக்க வந்தார். படி இறக்க வரும் போது பார்வதாதேவியும் வருவேன் என்று சொல்ல, அப்படியானா நீ என்னோடு வரணும்னு சொன்னா, என்னோடு வரும்போது எதிர்த்து எந்த வார்த்தையும் பேச மாட்டேன், சிவபெருமான் வார்த்தையும் மீறி எந்த வார்த்தையும் பேச மாட்டேன்னு சொல்லி உங்க அண்ணன் மீது கண்ணன் மீது எனக்கு ஆணையிட்டு கொடுத்தா என் கூட வா அப்படின்னார். அண்ணன் என்றும் வாராமல் ஆதிபராசக்தி சத்தியங்களை செய்து இறைவனிடத்திலே வாப்பு விட்டு சட்டங்களை வாங்கி கொண்டு ஈரேழு உலகம் எல்லாம் ஈரேழு உலகம் எல்லாம் இறையடக்க வாராடு இறையடக்க வாரபோது சக்தி உமா பார்வதியை பரிசோதிக்க வேண்டும் என்று பச்சைமான் கோபாலக்கண்ணா படி இழந்து முடித்தார்கள். இறைவனும் பகவான் வரும்போது வரும் வழியிலே கண்ணனே ஒரு ஆலமரமாக தோன்றி கீழே 10 ஆடு மாடுகளை நிறுத்தி 10 வயது உடைய ஒரு பாலகரை மரத்திலே விட்டார். இதை செய்தவர்களுக்கும் நம்ம நல்ல வார்த்தையை சொல்லி நீங்க நல்லா இருக்குன்னு சொன்னா அதுவே நமக்கு கோடி புண்ணியமா. அப்போ இந்த பாலகன் நான் செத்தேன்னு சொன்னா செத்து போனாண்டி, அவனுக்கு விதி முடிந்து விட்டது, நம்ம கைலாசம் போகும். அப்படி என்று இருவே